பணம் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் பாஸ். இப்போ எனக்கு காசோட வேலை இல்லை கேசவா. எனக்கு 2 லட்சம் மட்டும் ஒன்று தான். ஆனால் பாஸ் இப்போ நீங்கள் ஏதாவது ஹோட்டல் போகலாமா கேசவா? இதுக்கு முன்னாடி என் நண்பன், அதுக்கப்புறம் என்னோட எதிரியாக மாறிட்ட விஜய், ப்ரமோஷனோட எஸ்பி போஸ்ட்டுக்கு வந்துட்டல. ஆமாம் பாஸ், அவன் உயிரோட உயிராக பார்த்துட்டு இருக்க. அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும்ல, அதுக்கு கல்யாணம் ஆகிட்டு போச்சா? இல்லை பாஸ், இப்போதான் படிப்பு முடிஞ்சிச்சு, இனிமேல் காலி தான் இருக்கா. அந்த பொண்ணை நான் ஒரு வாட்டி நேராக பார்க்கணும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். பாருங்க மேடம், ரெட் ரோசஸ் வச்சிருந்த ஒரு பெரிய ஃப்ளவர் புக்கே வேணும். ரேட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பிரமாதமா இருக்கணும். ஓ சாரி மேடம், அந்த மாதிரி ஒரு புக்கே இப்போவே யாரோ வந்து வாங்கிட்டு போனாங்க. மை காட், எங்கள் அண்ணாக்கு இஷ்டம்னு ரோஜா ஃப்ளவர் புக்கே வாங்கிட்டு போகலான்னு நினச்சா இல்லைன்னு சொல்கிறாங்களே. டேமிட், வேற எங்கேயாவது கிடைக்குமாங்க? இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரோஜா பூ வந்ததே ரொம்ப கம்மி, கிடைக்குமான்னு தெரியலங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அந்த பொக்கையை கொடுத்துரு. பாஸ், அதான் அந்த பொண்ணு தான், விஜயோட தங்கச்சி ஆஷா. போலாமா? உங்க பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ விஜய். many happy returns of the day. Thank you sir. Come on. Cheers. என்ன தெரிஞ்சா உங்களை ஹோட்டலில் ஆர்டர்னு சொன்ன மாதிரி சேர்ஸ்ன்னு சொல்கிறீங்க. நம்ம விஜய் இன்னும் பர்த்டே கேக் கட் பண்ணவே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, நான் கேக் கட் பண்ணலன்னு ஜட்ஜி சாரை நீங்கள் நிறுத்துறது ஐபிஎஸ்சி அது செக்ஷன் மாதிரி. நீங்கள் ஓகே. சியர்ஸ். லக்ஷ்மி என்னங்க? ஆஷா எங்க? பஜாருக்கு போயிருக்கா, இப்போ வந்துட்டு இருப்பா. மிஸ்டர் விஜய், ஜட்ஜி சார் இன்னொரு கிளாஸ் எடுக்கிறாரு. நீ கேக் பண்ணுறது லேட் பண்ணிட்டேன்னா அவர் அவுட்டே இடுவார். கொஞ்சம் நேரம் இருங்க, எங்கள் தங்கச்சி ஆஷா ஒன்று கேக் கட் பண்ணலாம். ஹலோ ஆஷா. ஹாய் அங்கிள். என்னம்மா, என்ன இவ்வளோ லேட்டு? பொக்கேக்காக போயிருந்தேன் அங்கிள். அப்படியா? வந்துச்சு. அண்ணா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ வெரி மச். அண்ணா, ஒரு பேச்சு. என்னம்மா அது, சொல்லு. ஃப்ளவர் ஷாப்ல இருந்து வெளியில வந்ததுல இருந்து ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். யார் ஆஷாவ? யாரோ நீ? நான் ஃப்ளவர் ஷாப்ல இருந்து வெளியில வந்த உடனே ரோட நின்னுட்டு இருந்தவ என்ன ஒரு மாதிரி பார்த்தான். அப்பல இருந்து என்ன விடாம துரத்துட்டே இருந்தா. எனக்கு காலு கையில நடுங்குது போ. இப்பவும் ரொம்ப பயமா இருக்கு. கோல்டு மெடல் சாதிச்சிருக்கா போலீஸ் என்ன தங்கச்சி, நீ எவ்வளோ பின்னாடி வந்தா நீ ஏமா பயப்படுற? நீ பயப்படுறது எங்க டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிச்சண்ணா, கவர்மெண்ட் எனக்கு வர வேண்டிய கோல்டு மெடல் எடுத்துரும். சும்மா இருங்க ஐயா. உங்க நண்பர் யாரும் இது கொடுக்க சொன்னாங்க ஐயா? பியூட்டிஃபுல், எனக்கு இஷ்டமான ரோசஸ் புக்கே. வாட் வண்டர், இந்த புக்கே மேல பேரே இல்லையே. மிஸ்டர் விஜய், இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி புக்கே உங்களுக்கு வந்துச்சுல்ல? கனகராவ் ஐயா, இந்த புக்கை உங்களுக்கு யாரு கொடுத்துருக்காங்க? யாரோ தாடிக்கார ஒருத்தர் கொடுத்துருக்காருயா. எப்போ கொடுத்துருக்காரு? இப்போதான். எக்ஸ்கியூஸ் மீ. ராமு, நீயா? அடே, நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும் விஜய். பியூட்டிஃபுல்லான அந்த ரோசஸ் பார்த்த உடனே நீ அர்ஜென்ட்டா எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நீ ஜெயிலிருந்து எப்போ வெளில வந்த? பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நீ. ஜனங்களை உள்ளே அனுப்பதை தவிர அவங்க எப்போ வெளில வருவானே உனக்கு எப்படி தெரியும்ல? ராமு, என்னை தொப்பா புரிஞ்சுக்காத. இல்லை, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயம், இன்னைக்கு தான் முதல் தடவை உன் தங்கச்சி நான் பார்த்துருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குடா ராமு. அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான பொண்ணு என்ன மாதிரி ஆம்பளை கையில் படாதான்னு சொல்ல. ஜாகிரதை ராமு.
சுக்கு வந்துட்டியா மாமா? இதா ஒரு தோசை போடு, ரொம்ப பசிக்குது. அடுப்பை இப்பதான் பத்த வச்ச, கொஞ்ச நேரம் இரு. சரி, நீ தோசை போட்ட வரைக்கும் உன்னோட நான் ரொமான்ஸ் பண்ணுவேன். சும்மா இரு மாமா, யாராவது பாத்துட்டு போறாங்க. கல்யாணம் பண்ண போறவன் யாரு பார்த்தாலும் எனக்கு என்னடி என் மாமா ஆமாண்டா ரவுடி பையில சேம் என்ன மாதிரியே இருந்து என் சுக்க பக்கத்துக்கு வந்து அத தோசை ஃப்ரீயா சாப்பிடுறியா? ஏய் என்னதாதா? ஏய் மாமா உனக்கு இந்த வேஷத்துல சாமி வந்துருவான் போல. இந்த விஷயத்துல எதோ பண்ணிடுவேன். இப்ப என்னடி பாத்திருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாரு நம்ம என்னன்னு. டேய் என் காசு கொடு. இப்பதான்டா கொடுத்திருக்க. எத்தனை தடவை கொடுக்குறது? மறுபடியும் ஏன்டா இப்பதான்டா வந்திருக்க? டேய் இப்பதான்டா எடுத்துக்கிற, மறுபடியும் என்னடா கேக்குறான்? அடிங்கிற இவனை. வேற 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 அடுக்காதீங்க. பயலே வாடா புது மாப்பிள. மாமா சுக்கே மாமா சுக்கே சுக்கே மூஞ்சிய அம்மா அடிக்கிறாங்க. சுக்கே வாடா. மாமா என்ன விட்டு போறியா மாமா? என் தோசை யாரு சாப்பிடுவா? என் கழுத்துல தாலி யாரு கட்டுவா மாமா? சுக்கே விட்டுரு மாமா, விட்டுரு விட்டுரு விட்டுறான்றல. அவன் நக்கிலி, நான் தான் ரியல். நிஜமா? ஆமாண்டி சுக்கி, உன் தோசை சாப்பிடுறது நான் தான், உன் கழுத்துல தாலி கட்டுறது நான் தான் மாமா. மாமா அப்பா, ஒரு பொண்ணை இப்படியா பிடிப்பேன்? சாரி, எப்படி பிடிக்கணும்? ஒரு பொண்ணை மல்லிப்பூ மாறி மெதுவா பிடிக்கணும். ஆஷா அண்ணி சும்மா இருமா, அழாத. அண்ணி, அவன் என்ன கொன்னுடுவா அண்ணி, கொன்னுடுவா. யாரும் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டாங்க. நானும் உங்க அண்ணாவும் இருக்கோம்ல, ஒன்னும் பயப்படாத. அழாதமா அண்ணி, அழாதமா. ராதா, ஆசை சேம் முன்ன மாதிரியே இருக்கு. முகம் எல்லாம் ஒன்று மாதிரியே இருந்தா நான் அந்த பொண்ணு விடுதா இல்லை. அந்த விஜயை அழைக்கணும். என் பகை தேத்துக்கிறதுக்கு ஆஷாவை கண்டிப்பாக கெடுத்துறேன். என்னங்க, இப்பல இருந்து ஆஷாவை ஆயிரம் கண்ணோட காப்பாத்தணுங்க. இல்லனா அவ ஏதோ ஒரு பாவம் பண்ணிடுவாங்க. என் சக்கரை சிலக்கா, இந்த 3 இயர்ஸ்ல எனக்கு கண்டினியூஸா சொர்க்கம் காட்டிட்ட. நாளுக்கு ஒரு கிஸ்ஸோட, அதையும் இல்லாம ஒரே மாதிரி இது பண்ணிட்டு உன் பேரு மேல டூப்ளிகேட் தாஜ்மஹால் கட்டணம் போல இருக்குடு. நாளுக்கு தான் கான்ட்ராக்டரை கூப்பிடுவேன். உண்மையாவா என் தங்கம்? உண்மையாடி என் சக்கரை கேலி. வெயிட் வெயிட் வெயிட், நான் ஒரு ரவுண்டு போட்டுட்டு வரேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்.
For more updates, like, comment, subscribe to our channel.